நான் கூட்டணியில் உங்களை சேர்க்க தயாராக இருக்கிறேன். இதுதான் மெசேஜ். ரொம்ப சாஃப்டான ஒரு ரிப்ளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. அவர் மீது சமீப காலமாக திரு டிடி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்கள் கடுமையானவை, நேரடியானவை. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல, யாருடைய தூண்டல் எனக்கு தெரியலங்கிற சொல்கிறது வந்து ரொம்ப மென்மையான ரியாக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் இந்த கூட்டணி திரும்ப வரும், திரு டிடிவி திரும்ப வருவார், என்டிஏ ஒருங்கிணைந்த என்டிஏவாக இருக்கும், எல்லாரும் ஒருங்கிணைந்து போராடுவாங்க, அவர்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அவர்கள் தேடுவாங்க. அதுதான் வந்து நடக்கக்கூடிய சாத்தியம். திரு அண்ணாமலை இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் 2 நாட்களில் திரு டிடி அவர்களை சந்திப்பேன், என்டிஏவில் தொடர சொல்லி நான் வலியுறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன். கூட எங்களுடைய முதல் வாய்ப்பு என்டிஏ தான் இந்த பிரச்சனைக்கு பிறகு சொல்லியிருக்காரு. திரு இபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணிட்டு பேசும்போது பிறகு எங்களுக்கான முதல் வாய்ப்பு சொல்லியிருக்காரு. விஜயோட ஆப்ஷனை அவர் க்ளோஸ் பண்ணல, டிஎம்கே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறாரு, சீமான் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறாரு, விஜய் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு வந்து என்டிஏ தான் அவருன்னு சொல்றாரு. அதனால அந்த கிரே ஏரியா சரி செய்யப்படும், சரி செய்யப்பட்டிருக்கும் நான் நம்புறேன். எனக்கு